Welcome back to Aarica's Kitchen. Explore the foodie in you. இப்படி ஒரு ஈஸியான ஸ்நாக்கை ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. சும்மா செம்ம ஜாலியாக சாப்பிடுவாங்க. நாட் ஓன்லி குட்டீஸ், பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் பச்சை பயிறு, 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து இதை ஒரு நல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் அந்த பச்சை பயிரும் ஜவ்வரிசியும். இதில் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வர்ற அந்த திக்கான முதல் பாலை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே தேங்காயில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா 2ஆவதாக ஒரு தேங்காய் பால் கிடைக்கிது இல்லையா, அதை கொண்டு வந்து இப்போ இதில் ஊற்றிட்டு ஒரு 2 ஏலக்காயை நல்லா நச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மூடி போட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியும் பச்சை பயிரும் நல்லா குழஞ்ச மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் பாகு சேர்க்கணும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் வெள்ளைப்பாகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுக்கும் போது அந்த திக்காக வந்து அந்த முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சுருங்க. திக்கான தேங்காய் பால் கடைசியாக சேர்த்ததுக்கப்புறமா இது கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த டேஸ்ட் அந்த டெக்ஸ்டர்லாம் மாறிடும். அதனால தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா உடனே அடுப்புல இருந்து இறக்கி கீழே வச்சிருங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த நெய் நல்லா சூடாயிருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் நல்ல உலர் திராட்சை ஒரு 10லேருந்து 15 சேர்த்திங்கன்னா உடனே அது வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்துடும். இதை இப்படியே தூக்கிட்டு போய் நம்ம செஞ்சு வச்சு இந்த பச்சை பயிறு பாயசத்தில் ஊற்றி நல்ல ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் பாயசம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிச்சு போன சமயத்தில் இப்படி ஒரு பச்சை பயிறு பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேலையும் ஈஸியாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் தாராளமாக இந்த பச்சை பயிறு பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.